என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மோசே நீதி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை. மோசே நீதி. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:25. மோசே ஓர் எபிரேயன். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தியின் வளர்ப்பு மகனாக அரண்மனையிலே வாழ்ந்து வந்தான். அரச வாழ்வின் சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்திருப்பான். ஆனாலும் அவன் மனதில் தன் இனத்து மக்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய்ப்படும் பாடுகள் பெரும் வேதனையை உண்டாக்கி இருக்கக்கூடும். அந்த அநியாயத்தை பொறுக்க மாட்டாதவனாய் எபிரேயன் ஒருவனை அடித்த எகிப்தியனை கொன்று போட்டான். இந்த செய்தி வெளிப்பட்ட போது தன் உயிருக்கு ஆபத்து என்பதால் எகிப்திலிருந்து தப்பி ஓடிவிட்டான். அதன்பின் கர்த்தர் அவனை அழைத்து தன் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வரும் பணியை ஒப்படைத்தார். மோசே தன் ஜனங்கள் படும் பாடுகளை குறித்து கவலைப்படாமல் எகிப்தின் அரண்மனையில் சுகபோகமாய் வாழ்ந்திருக்கலாம். அந்த பாவ சந்தோஷத்தை அவன் மனம் நாடவில்லை. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பெரிதாக கருதவில்லை. கிறிஸ்து பரலோக சந்தோஷங்களை துறந்து மக்களுக்காக நிந்தையை சுமந்து தீர்த்தார். அதைப்போல மோசேயும் அரண்மனை வாழ்வை துறந்து தன் மக்களோடே துன்பத்தை அனுபவிக்க முன்வந்தான். நமக்கு முன்பாகவும் பாவ சந்தோஷங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளும் பாடுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வுலக சந்தோஷங்களையும் பொக்கிஷங்களையும் அனுபவிப்பதை விட துன்பமோ நிந்தையோ அதை தேவனுக்காக அனுபவிப்பதே மேலானது. இதுவே பாக்கியமானது. இனிவரும் பலனை, நித்திய வாழ்வினை அளிப்பதும் இதுவே. தேவனுடைய பிள்ளைகள் இதில் மிகுந்த எச்சரிப்புடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். பாவ சந்தோஷத்தை துறக்க எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நீதி செய்வதால் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பமா துன்பமா என்பது கேள்வி அல்ல, நீதியா அநீதியா என்பதே கேள்வி. இன்பமா துன்பமா என்பது கேள்வி அல்ல, நீதியா அநீதியா என்பதே கேள்வி. தீர்மானம்: பாவம் செய்தால் அற்ப சந்தோஷம் வரும், நீதி செய்தால் நித்திய மகிழ்ச்சி வரும். நீதியே செய்வேன்.